வணக்கம் மக்களே. நம்ம இப்போ இந்த காணொலியில் பார்க்குறது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க தாராசுரம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கோயில். இது சோழ மன்னர்களில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த கோயிலை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். கோயிலோட முதன்மையான நுழைவாயிலாக மகாத்வாரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது கிட்டத்தட்ட சேதமடைஞ்ச நிலையில் பாதி மட்டும் இருக்குது. இதுதான் முதன்மையான நுழைவாயிலாக இருந்திருக்கணும். இப்போ சேதமடைஞ்சு இப்படி நம்ம பார்க்குற இந்த நிலைமையில தான் இருக்குது. இதுக்கு இந்த வழியில் நேராக உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு லிங்கத்தோட கோயிலோட நுழைவாயில் இருக்குது. இது மிக பிரம்மாண்டமாக அவ்வளோ பெரிய நுழைவாயிலாக இருக்குது. இது எல்லாமே ஆனால் இப்போ சேதமடைஞ்சிருக்கு. கோயிலோட நுழைவாயில் முன்னாடியே இசை படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னென்னா ஒவ்வொரு படிக்கட்டுலையும் ஒரு விதமான இசை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆட்கள் வரலாற்றுகளை சோதிக்கிறதுல மக்கள் இருக்கிறதுனால என்னென்னா வர்றவங்க எல்லாமே கல்லை தூக்கி போட்டு ஒரு படியிலையுமே ஒரு குழி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே போனால் கல் இருக்காதுன்னு நினச்ச தொல்லியல் துறை அதுக்கு தனியாக பார்க்கறதுக்கு மட்டும் கம்பி வச்சு கூண்டு போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அதை பாதுகாக்கும் பொருட்டு. இதுதான் இசை படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட ஒரு சிறப்புகளில் இதுவும் ஒன்று. எல்லா சிவாலயங்கள்லையும் இருக்கிற மாதிரி கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நந்தி முன்னாடி இருக்குது. இதை கடந்து உள்ள கோயிலுக்கு போனோம். இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சிற்ப கலைக்கும் கலை நயத்துக்கும் மிகவும் பெயர் பெற்ற கோயில் இந்த கோயில். ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் இருக்குது. அதை பற்றியும் இந்த காணொலியில் மிக விரிவாக பார்ப்போம். கோயிலோட நுழைவாயில் வெளிப்புறத்துலேயே பக்கவாட்டில் இந்த இப்படியான சிறப்பான சிற்பங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே நுழைறதுக்கான அந்த முகப்பு பகுதியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேரில் கோவிலே ஒட்டுமொத்த தேரில் இருந்து ஒரு குதிரையும் யானையும் இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு அழகான ஒரு கலை நியமிக்க வடிவமைப்பில் செஞ்சுருப்பாங்க. தேர் சக்கரங்கள் இருக்க மாதிரியும் அந்த குதிரை இழுத்துட்டு போகிற மாதிரியும் ஒரு வடிவமைப்பு இருக்கும். இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான இந்த கோயில் சோழ மன்னர்களோட 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்டிருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சை பெருவுடையார் கோயில், அதோடு சேர்ந்து இந்த தாராசுரம் அப்படின்ற ஐராவதாசுரர் கோவில், இது 3மே அழியாத பெருங்கோயில்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாகவும் இந்த தாராசுரம் ராஜராஜேஸ்வரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும், ஒவ்வொரு இடமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் சிற்பங்கள், போர்க்காட்சிகள், சண்டை போடுற மாதிரியான போர்க்காட்சிகள், ஒன்றுமே எல்லாமே சிற்பமாக சிலையாக செஞ்சு வச்சுருக்கிறத இது ஒரு ராமாயண காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சண்டை நடப்பது மாதிரியான ஒரு காட்சிகள் தெரியுது. ரொம்ப சிறிய அளவிலான சிற்பங்கள் இருந்தாலும் அதோட நுட்பங்கள் அழகு குறையாமல் தெளிவாக வடிவமைச்சிருக்காங்க. 1000 ஆண்டுகளை கடந்தும் அதோட கலைநயமும் சிறப்பும் குன்றாமல் இன்னும் இருக்குது அப்படின்றது தான் இதோட சிறப்பு. இது ஒரு சண்டை காட்சி போல், ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லேசாக சேதாரம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா ஒருலையும் ஒரு அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு சுண்டு விரல் அளவில் சிற்பங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே ரொம்ப நுட்பமாக வரைஞ்சிருக்காங்க. சிவபெருமான் வீணை வாசிக்கிற மாதிரியான இதெல்லாம் ஒரு உள்ளங்கை அளவு தான் இருக்குது. ஒரு உள்ளங்கை அளவில் அவ்வளோ நுட்பமாக வரைஞ்சிருக்காங்க. இது முன்னாடி ஒரு கொடிமரம் இருக்குது. கொடிமரம் தாண்டி அந்த பக்கம் தான் அவ்வளோ உள்ள தூண்கள் இருக்குது. ஒவ்வொரு தூண்கள்லையுமே விதவிதமான சிற்பங்கள் இருக்குது.
இப்போ பார்த்துக்கிருங்க இந்த சிற்பங்கள்ல சிலதில் வந்து இசை அமைக்கிற மாரியும், நடனம் ஆடுவது மாரியும் ஒரு கலை பறைசாற்றும்படியான ஒரு சிற்பங்கள நம்ம பார்க்க முடியுது. எல்லாமே நடன காட்சிகள் தான். ரொம்ப அற்புதமான ஒரு கலைநயம், வடிவமைப்பு. தொடர்ச்சியா இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வரிசையா எல்லாமே வந்து இசையும், நடனமும் தான் சிற்பமா இருக்கு. சில சிங்கம் போன்ற ஒரு தோற்றமுடையது. மற்றது எல்லாமே நடனம், கலைகளை பறைசாற்றும்படியாகவும், ஏதோ ஒரு சண்டை நடக்கிற மாரி 2 பேருக்குள்ள நடக்கிற மாரி ஒரு சிற்பங்கள் இருக்கு. இரண்டு யானைகள் சண்டை போடுற மாரி ஒரு சிற்பம். இருக்கும். இந்த பிள்ளையார்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ளங்கை அளவு தான். அந்த அளவுக்குள்ள தான் இருக்கும். அதுக்குள்ள ஒரு அப்பவே பிள்ளையார் சிலைகள்லாம் சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க. மேல சில இடங்கள்லாம் சிற்பங்கள் இருந்திருக்கு. அத ஆனா எடுத்திருக்காங்க போல இருக்கு. இது இப்போ நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம். அந்த தூண்கள் இருக்கக்கூடிய சிற்பங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுலயுமே புராணங்கள்ல வரக்கூடிய வெவ்வேறு காட்சிகளும் சரி, சிவபெருமானோட அர்த்தநாரீஸ்வரர் இது மாரி வெவ்வேறு கடவுளுடைய உருவங்களும், வெவ்வேறு காட்சிகளும் ரொம்ப அற்புதமா ஒரு சிற்பமா வடிக்கப்பட்டிருக்கிறத நம்ம இதில நிறைய பார்க்க முடியும். ஒரு பெண் காவல் தெய்வத்தோட சிலை போல இருக்கு. ஒரு கத்தியும், கேடயமும் வச்சிருக்க மாரியும், ஒரு பெண்ணோட முழு நீளமான ஒரு உருவம். கிட்டத்தட்ட ஒரு 5 5 1/2 அடி உருவமுள்ள ஒரு அற்புதமான ஒரு சிலை. இந்த தூண்லயுமே ஒரு பெண் நடனம் ஆடுவது போன்ற ஒரு காட்சிகள் வடிவமைச்சிருக்காங்க. இங்கேயும் ஒரு ஆயுதத்தோட ஒரு பெண் தெய்வம் கீழ வடிவமைச்சிருக்காங்க. நம்ம போன நேரத்தில மழை பெஞ்சு ஒரு சூழலும், அந்த கோயிலோட அமைப்புக்கும், இந்த சூழலுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு சூழல்ல நம்ம கோயில ரசிக்க முடிஞ்சது. ஒரு மலைச்சூழல்ல நல்ல ஒரு ஒளிச்சூழல் ஒரு அற்புதமான கோயில காட்சி பார்க்க முடிஞ்சிருக்கு. இதுவும் வந்து சிவபெருமான் நடனம் ஆடுறாரா அந்த காட்சிகள். இது வந்து உண்மையிலேயே கல்லுல தான் செதுக்கியிருக்காங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஏதோ ஒரு உலோகத்தில பண்ண மாரி அதோட வடிவமைப்பு நுட்பம் இது எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுல தான் இந்த சிலையெல்லாம் இருக்குது. அதாவது ஒரு சுண்டு விரலோட 1 இன்ச் அளவுல தான் அந்த சிற்பங்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப நுட்பமான வேலைப்பாடுகள். இது வந்து அர்த்தநாரீஸ்வரர், சிவன், பார்வதி 2 பேரும் தனித்தனியா இருக்கிறதாகவும், சேர்ந்து இருக்கிற மாதிரியான சிற்பங்கள் வடிவமைச்சிருக்காங்க.
இதுவுமே ஒரு ஒரு ஜானுக்குள்ளே தான் இதோட அளவு. அவ்வளோ சிறிய அளவில் நுட்பமாக செதுக்கியிருக்காங்க. இதுதான் கோயிலோட நுழைவு வாயில். அந்த நந்தி இருக்குது, இந்த வழியாக தான் நம்ம கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கேயும் ஒரு சின்ன அளவில் நந்தி கீழே வச்சுருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான தூண்கள் இருக்குது. எந்த தூண்லையும் சிற்பமோ கலைநயமோ இல்லாமல் இல்லை. எல்லா தூண்கள்லையும் சுண்டு விரல் அளவில் அந்த ஒரு 1 இன்ச் அளவில் இருந்து 5 அடி உயரம் வரை 5 அடி 6 அடி வரைக்குமான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான நுட்பமான ஒரு கலைநயமிக்க ஒரு கோயிலாக இது விளங்கிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1200களில் கட்டப்பட்ட கோயில். 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப நுட்பம். கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் அளவுள்ள சில இதெல்லாம். கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகளை கடந்து இவ்வளோ அந்த கலை நுட்பமும் எந்த சேதாரமும் இல்லாமல் இந்த தலைமுறைக்கும் அந்த கலையும் வரலாறும் கடத்தப்பட்டிருக்கு அப்படின்றதே மிகப்பெரிய சாதனை தான். இவ்வளோ தூண்கள் இருக்குது. எந்த தூண்லையும் சிற்ப வேலைப்பாடுகள் இல்லாமல் இல்லை. சிவன் பார்வதி இருக்காங்க. 2 பக்கம் அது என்ன சிற்பம் இருக்காங்க. சிவன் பார்வதி நடுவில் இருக்காங்க. அந்த சிற்பங்கள் தெரியுது. மேலே ஒரு பெண் தெய்வம் ஆனால் லேஸ் அது சேதனம் அடைஞ்சிருக்கு. இந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன அளவில் 2 இன்ச்சு தான் இருக்குது அந்த உருவத்தோட அளவெல்லாம். மேலே பிள்ளையார் இருக்கார். அவரோட அளவு 1 இன்ச்சு தான் இருக்கும். ரொம்ப சின்ன அளவில் நுட்பமாக செய்திருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு திருமண காட்சியோட சிற்பமாக அடைஞ்சிருக்காங்க. ஒரு திருமணம் நடக்கக்கூடிய காட்சிகள் சம்பவம்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஜான் அளவுள்ள ஒரு 1/2 ஜான் 3/4 ஜான் வரும் ஒரு சிற்பம். ஒரு முழு நீள சிற்பம். ரெண்டு பேர் இசையும் வைக்கிற மாதிரியும் ஒரு பெண் நடனம் ஆடுற மாதிரியுமான ஒரு சிற்பம். இதுவும் நடனம் ஆடுற ஒரு காட்சியை தான் வடிவமைச்சு வச்சுருக்காங்க. ஒரு பெண் ஒரு முனிவர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள். ஒரு சிற்பமும் சுற்றி வரணும் வளைச்ச அந்த வெளிவட்ட வடிவமைப்புமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு நடன காட்சிகள் போல தெரியுது. ஒரு மழை நேரம், மழை பெஞ்சு இந்த அற்புதமான ஒரு கோயிலில் ஒரு இயற்கை சூழலில் மழை பெய்கிற இந்த காட்சிகள் இந்த சூழலில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த காட்சியில் நீங்களே பாருங்கள்.
இது ஒரு சதுரமான வடிவமைப்பில் ஒரு இசை நிகழ்ச்சி, ஒருத்தர் வந்து உட்காந்துருக்க மாதிரியும், ஒருத்தர் இசையமைக்கிறார், பலர் ஆடுறாங்க. ஒரு இசை குழுவோட ஒரு வடிவமைப்பு மாதிரி இருக்குது. இப்படியான தமிழர்களோட வரலாறையும் பறைசாற்றும்படியாக இந்த சிற்பங்களும் ரொம்ப இந்த சிவபெருமான் காட்சி கொடுக்குற மாதிரியும், மக்கள் எல்லோரும் வணங்குற மாதிரியான ஒவ்வொரு காட்சிகள் ஒரே கட்டத்துக்குள்ளே வடிவமைச்சிருக்காங்க. இது ஒரு முனிவர்கள், சித்தர்கள் போன்றான ஒரு வடிவமைப்பில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்படி ஒரு காட்சியை செதுக்கியிருக்காங்க இதுக்குள்ள. ரொம்ப ரொம்ப சின்ன அளவில் நுட்பமான சிற்ப வேலைப்பாடுகளில் இவ்வளோ உருவங்களை வரைஞ்சி செதுக்கியிருக்காங்க. இயற்கையோட மலையும் வரலாற்று பெரும் சின்னமாக இருக்கக்கூடிய இந்த கோயில், இந்த சூழல் ரொம்ப அற்புதமான ஒரு கோயிலாக இருக்குது. தமிழர்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய, நம்முடைய வரலாறுகளையும் பெருமைகளையும் காக்க வேண்டிய ஒரு இடமாகவும், இந்த பெருமைகளையும் வரலாறையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்கிற ஒரு ஒரு முக்கிய சின்னமாகவும் இது மாதிரியான கோவில்களும் சிற்பங்களும் கட்டிடக்கலையும் நமக்கு இருக்குது. அதை வரலாற்று பார்வையில் அறிந்து பார்த்து பரப்புறது தமிழர்கள் நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட. ஆனால் நாங்கள் போனப்போ ஒரு வருத்தமான ஒரு பார்த்தது என்னென்னா, கோயிலுக்கு பார்க்கக்கூடிய பார்வையாளர்களை அதோடு ஒப்பிடும் பொழுது காதல் பண்ண வந்து மரத்தடியில் உட்காந்து காதல் பண்ணிக்கிட்டு இருக்க காதலர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அது மாதிரியான இது மாதிரியான தமிழோட வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க வேண்டியதும் போற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியதும் நம்ம ஒவ்வொருவரோட கடமை. இப்படி ஒரு அற்புதமான ஒரு கலை தமிழர்களுக்கு கையளிக்கப்பட்ட கொடை அப்படின்னு தான் சொல்ல முடியும். வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக குடும்பத்தோட நண்பர்களோட போய் தமிழரோட வரலாற்று சின்னத்தை நீங்களும் பார்வையிடுங்க. இதன் பெருமைகளை மற்றவர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து சொல்லுங்கள். இந்த பயணம் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சது. மீண்டும் இன்னொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். நன்றி மக்களே.